வணக்கம். என் பேர் மோகனலட்சுமி. நாங்கள் பொத்தேரியிலேருந்து வரோம். இவங்க என்னோட மாமியார். பேர் விஜயா. வயசு 53 ஆகுது. எதுக்காக நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, எங்கள் மாமியாருக்கு ரொம்ப வருஷமாகவே யூரினரி ப்ராப்ளம் இருந்தது. ரொம்ப வருஷம் அப்படின்னா ஒரு 15 வருஷத்துக்கு மேலே யூரினரி ப்ராப்ளம். அந்த யூரினரி ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யூரின் வர வழியில் சத அடைப்பு. அந்த சத அடைப்பு அப்படிங்கிறதுனால ஒரு நார்மலான பர்சன் மாதிரி அவங்களால இருக்கவே முடியாது. இப்போ நம்மளால ஒரு யூரின் வந்துட்டாலே கொஞ்ச நேரத்துக்கு மேலே அடக்கவே முடியாது இல்லையா? அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு இடத்துல ஃப்ரீயாக உட்கார முடியாது, நடக்க முடியாது. அவ்வளோ ப்ராப்ளம் இவங்களுக்கு. எப்படி ஒரு 15 இயர்ஸாகவே இந்த ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்ச போதெல்லாம் சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி எப்படி இருக்கும் அப்படின்னீங்களா, அந்த இருக்கிற சதையை லேசர் மூலியமா விலக்கி விடுவாங்க. அப்போ அந்த யூரின் அவங்களுக்கு ஃப்ரீயா போகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆகும், அப்படியே இருக்கும். ஒரு 2 தடவைக்கு மேல நாங்க சர்ஜரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டாக்டர்ஸே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் வர தேவையில்ல, இது சரியா ஆகாது, நீங்க வீட்லயே ஒரு சில வழிமுறைகள் சொன்னாங்க, அதை நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க. டாக்டர் சொன்னதை இவங்க வீட்டுல செய்யும் போது இவங்களால சுத்தமா நடக்க முடியாது. எப்படின்னா, ஒரு பிரெக்னன்ட் டெலிவரி முடிஞ்சதுக்கு அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டா நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி ஒரு 15 இயர்ஸா இந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்படியே போக போக லாஸ்ட் மந்த் தான் என்னோட ரிலேட்டிவ் என்ன சொன்னாங்கன்னா, இங்க இந்த மேடம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி, நாங்களுமே இவ்வளவு நாள் வழியை அனுபவிச்சுட்டோம், என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். எப்போ வந்தோம்னா, நாங்க லாஸ்ட் மந்த் மே மந்த் 4th அன்னைக்கு இங்க வந்தோம். வந்துட்டு இவங்க ஒரு சில வழிமுறைகள் சொன்னாங்க. என்னம்மா, உங்களோட லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. இன்னைக்கு ஜூன் மந்த். நாங்க இவங்க சொன்னதை 1.5 month ஃபாலோ பண்ணோம். இப்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னா, இவங்களால சும்மா ஒரு குனிஞ்சு கூட இருக்கிறத எடுக்க முடியாது. ஏன்னா எடுப்போம், அந்த அளவுக்கு வலி கொடுக்கும். இப்ப அவங்க நார்மலா இருக்காங்க. முன்னாடிலாம் இங்க வரும்போது நாங்க ஆட்டோல தான் புக் பண்ணி வந்துட்டு இருந்தோம். ஏன்னா அவங்களால முடியாது, எந்த நேரத்துல எப்படி யூரின் வரும் என்ன, அதுவே பெரிய ப்ராப்ளமா இருந்துட்டு. இப்ப நாங்க பஸ்ல தான் வந்தோம். இவங்க முன்னாடியை விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். பசி இல்லைன்னு, தூக்கம் இல்லைன்னு. இவங்க சொன்ன லைஃப் ஸ்டைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணவு முறை மட்டும்தான், ஒரு மெடிசன் கூட கிடையாது, உணவு முறை மட்டும்தான். நாங்க இந்த கரெக்டா அந்த 1 month ஃபாலோ பண்ணோம். நல்ல சேஞ்சஸ். அடுத்து என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எங்க மாமியாருக்கு முதுகுல ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி எப்படி இருக்குன்னா, அதுவுமே வருஷம் கணக்குல, நாள் கணக்கு மாசம் கணக்கு இல்ல, வருஷம் கணக்குல அந்த கட்டியாகப்பட்டது வளர்ந்துகிட்டே வந்தது. ஃபர்ஸ்ட் நாங்க மருந்து தான் நினைச்சோம். அது அப்படியே நாள் பட்டு வளர்ந்துருச்சு. ஒரு 1/4 கிலோக்கு மேல. எப்படின்னு சொன்னீங்கன்னா, அது கரெக்டா அந்த முதுகு கிட்ட, இந்த இடுப்பு கிட்ட, அது சைஸே பாத்தீங்கன்னா, அது விழுற ஸ்டேஜ்ல ஒரு 1/4 கிலோக்கு மேல இருந்தது. அந்த கட்டி இருக்கிறதுனால அப்படியே அது ஆடும், பை மாதிரி நமக்கு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இவங்க கிட்ட சொன்னோம், இது நாள்பட வளர்ந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணான்ட்டு. இதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் கிட்ட கேட்டோம், சார் இது இந்த மாதிரி ஆயிட்டே இருக்கு, என்ன பண்றது அப்படின்ட்டு. நாங்க போன டாக்டர்ஸ் எல்லாமே, இது சர்ஜரியால மட்டும் தான் சரி செய்ய முடியும், சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், அது என்னமோ அது கொஞ்சம் தானே, சரியா போயிடும் நாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடியே இந்த யூரினரி ப்ராப்ளத்துக்காக நாங்க சர்ஜரி பண்ணிட்டோம். இவங்களால அதுவே ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் முடியாதுன்ட்டு இவங்க வீடு வளர்ந்துட்டு போட்டோன்ட்டு நாங்க தான் அப்படியே விட்டோம். அதுவுமே ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல அந்த கட்டி இருந்தது. அப்புறம் இவங்க கிட்ட சொன்னோம், இந்த மேடம் கிட்ட சொல்லும் போது, சர்ஜரி வேணாம், மெடிசன் வேணாம், எதுவுமே வேணாம், நான் சொல்ற இந்த சின்ன விஷயத்த மட்டும் செய்யுங்க, கண்டிப்பா அதுவாவே விழுந்துரும் அப்படின்னாங்க. சரி, அவங்க சொன்னது என்னமோ ஒரு சின்ன விஷயம் மாதிரி தான், ஒரு சில்லியா தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. சரி, இப்போ எவ்வளவோ பண்ணிட்டு அதை பண்ணி தான் நம்ம பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க செஞ்சு கரெக்டா சொல்றோம், 15வது நாள் அதுவாவே விழுந்துருச்சு. அவ்வளோ எப்படி சொல்றீங்கன்னா, எங்களுக்கு அது எந்த கஷ்டமும் இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. இவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணும், ஈஸியா எல்லாமே முடிஞ்சு. ஆனா இப்ப முன்னாடிக்கு அந்த யூரின் ப்ராப்ளமும் எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இவங்களோட ஹெல்த்ல. இதுக்கப்புறம் பார்த்தா கட்டியும் தெரிஞ்சிருச்சு, கட்டியும் அதுவாவே விழுந்துருச்சு. நான் சொன்ன பாத்தீங்களா, கட்டி 15 வருஷமா இருந்ததுன்னுட்டு. அவங்க சர்ஜரி பண்ணல, மருந்து கொடுக்கல, எதுவுமே பண்ணல. இந்த இடத்துலதான் கரெக்டா அவங்களுக்கு இருந்தது. அந்த கட்டியாகப்பட்டது இவ்வளவு பெருசுக்கு இவங்களுக்கு தொங்கும், இவ்வளவு தூரத்துக்கு அந்த தொங்கும். அந்த கட்டியாகப்பட்டது இந்த இடத்துலதான் இருந்தது. அது விழுந்தது, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, ரத்தம் வரல, ஒண்ணுமே வரல. அப்ப அந்த விழுந்த இடத்த பாருங்களேன். இதுதான் இப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, ரொம்ப நல்லா ஆயிருச்சு. இப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே வரல. அது விழும்போது லைட்டா தண்ணி கஷ்டம், அந்த தண்ணி பட்டு கூட இவங்களுக்கு எதுவும் ஸ்ப்ரெட் ஆகல, எதுவுமே ஆகல, கியூர் ஆயிருச்சு. இங்க எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருந்தது. எங்க ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப இம்ப்ரூவா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இங்க பயன்பெறணும்னுட்டு நாங்க கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி.